குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனி பெருங்கருணையாலே அருணாத சுவாமிகள் அருளிச் செய்த கந்தர் அலங்காரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். கந்தர் அலங்காரத்திலே 57வது பாடல். முருகனை போற்றி அறம் புரிய வேண்டும் என்று அருணாத சுவாமிகள் உலகுக்கு உபதேசமாக இங்கே கூறுகின்றார். ஒருவிடியும் களிரும் விளையாடும் புனச்சிறுமான் தருபிடி காவல் சண்முகவாம் என சாற்றி நித்தம் இருபிடி சோறு கொண்டு இட்டு உண்டு இருவினையோம் இறந்தால் ஒருபிடி சாம்பரும் காணாது மாய உடம்பிதுவே. பொறுபிடியும் களிரும் விளையாடும் புனச்சிறுமான் தருபிடி காவல் சண்முகவா என சாற்றி நித்தம் இருபிடி சோறு கொண்டு இட்டு உண்டு இருவினையோம் இறந்தால் ஒருபிடி சாம்பரும் காணாது மாய உடம்பிதுவே. இருவினையோம் இறந்தால், இந்த நல்வினை தீவினைக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடிய இந்த உடம்பு இறந்து விட்டால், இந்த உயிரானது உடலை விட்டு சென்று விட்டால் ஒரு பிடி சாம்பரும் காணாது மாய உடம்பிதுவே. இந்த உடம்பை எரித்தால் ஒரு பிடி சாம்பல் கூட வராது, அப்படிப்பட்ட மாய உடம்பு. ஆனால் இதை மெய்யென்று எண்ணி நாம் பணம் பதவி புகழ் என்று அலைந்து கொண்டு இருக்கின்றோம். அப்படிப்பட்ட உடம்பை பேணி இருக்க வேண்டும், பேண வேண்டும். எதற்காக? இறைவனை நினைத்து துதித்து தியானங்கள் செய்து தர்மங்கள் செய்து ஓய்வு பெறுவதற்காக. இதை போற்றி இந்த உடம்பை பேணி வளர்த்து இறைவனை போற்றி புகழாமல் இருந்து தான தர்மங்களை செய்யாமல் இருந்தால் இந்த உடம்பை போற்றி வளர்ப்பதற்கு எந்த பயனும் இல்லை. உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்பார் திருமூலர். உடலை வைத்து உயிரை வளர்த்து அதன் மூலம் இறையை வளர்க்க வேண்டும், இறை சிந்தனையை பெருக்க வேண்டும், தர்மத்தை செய்ய வேண்டும். அருணாத சுவாமி கூறுகின்றார், இந்த உடம்பை வெறுமாக விரம்புக்காக பேணி பாதுகாத்து வந்தால் இந்த இகபர சுகங்களை பெற்றால் உடம்பு ஒரு பிடி சாம்பல் கூட ஈடாகாது. ஆனால் இதை கொண்டு, இந்த மனித உடம்பை கொண்டு செயற்கரைய செயலை செய்ய வேண்டும், தானத்தை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார் அருணாத சுவாமி. எப்படிப்பட்ட முருகனை போற்றி புகழ வேண்டும் என்று கூறுகின்றார். பொறுபிடியும் களிரும் விளையாடும் புனச்சிறுமான். அந்த வேளவர்கள் இருக்கும் மலை, வேளிர்கள் மலை, அங்கே போருக்கு பயன்படுத்தக்கூடிய யானைகள், காட்டு யானைகள் வளருகின்றன. அப்படிப்பட்ட யானைகள் அங்கே உலவுகின்றன. பொறுபிடி, போருக்கு செல்லக்கூடிய பெண் யானையும் களிரும் யானையும் அங்கே விளையாடுகின்றனவாம். அந்த மலை சாரலிலே தேனும் தினைமாவும் அங்கே மலை கூட்டமாக அடர்ந்த மலை கூட்டத்திலே இருக்கின்றன. அங்கே அருவிகள் வீழென்று வீழ்கின்றது. அங்கே பொறுபிடியும் களிரும் விளையாடுகின்றது. அப்படிப்பட்ட அந்த மலையிலே புனச்சிறுமான் தருபிடி, மான் வயிற்றிலே பிறந்த தருபிடி, அந்த அழகான பெண் யானை என்று கூறுகின்றார் அருணாத சுவாமிகள். அப்படிப்பட்ட யானையானது காவல் சண்முகவா, அப்படிப்பட்ட பிடி, அந்த பிடிக்கு காவலாக இருக்கக்கூடிய நாயகனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சண்முகன், அவனை போற்றி நித்தம் புகழ வேண்டும். முருகப்பெருமானை போற்றி புகழ வேண்டும். எப்படி? சண்முகா என்று போற்றி புகழ வேண்டும் என்று கூறுகின்றான். ஆறுமுகத்தை போற்றி புகழ வேண்டும் என்று கூறுகின்றார் அருணாத சுவாமிகள். ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணைய என்று நாளும் ஏறுமயில் வாகனகுகா சரவணாயனது ஈசன் என மானமுன
என்று ஓதும் ஏழைகள் வியாகுலம் இதேதன வினாவில் உனை எவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ. பழனி திருப்புகழில் பாடுகின்றார் அருணா சுவாமிகள். ஆறுமுகம் 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 என்று பூதி ஆறு ஆறு முறை ஆறுமுகம் என்று கூறுகின்றார். ஒவ்வொரு முகத்துக்கும் ஆறுமுகம் என்று போற்றி புகழ்கின்றார் அருணா சுவாமிகள். என்று பூதி அணி ஆகமணி மாதவர்கள் என்று இந்த விபூதியை அணிந்து அங்கே தூய உள்ளத்தை உடைய அந்த பெரியவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள், அப்படிப்பட்ட இறைவன் அடியார்கள், முருகனை போற்றி புகழ்ந்து பாடக்கூடிய இறைவன் அடியார்களை போற்றும் அடியார்கள், அந்த அடியார்களின் துணை கொண்டு இந்த அடியார்கள் கூட்டத்தோடு எப்பொழுதும் எந்நாளும் முருகனை போற்றி புகழ்கின்றேன். ஏறுமயில் வாகனா குகா சரவணா என்று ஈசா எனது ஈசா என என் பெருமையே உன் பெருமை என என்று நாளும் ஏழைகள் வியாக்குலம், ஏழைகள் இந்த கஷ்டம் எப்படி வந்தது, நாம் இப்படி துன்பப்படுகின்றோமே, இதற்கு எந்த காரணம், என்ன காரணம் என்று அங்கே கவலைப்படுகின்றார்கள். அந்த கவலையை போக்க வேண்டும் முருகப்பெருமானே. அப்படி கவலையை போக்காமல் இருந்தால் உன்னை எவர் புகழ்வார்கள், உன்னை யார் புகழ்வார்கள், உன்னுடைய பெருமையை மறை என்ன சொல்லும். ஆதலால் அவர்கள் துயரத்தை போக்க வேண்டும் என்று கூறுகின்றார் இங்கே பழனி திருப்புகழிலே. இப்படி ஆறு முகத்தையும் போற்றி புகழ வேண்டும் என சண்முகா வா என சாற்றி நித்தம் கூறி இருபிடி சோறு கொண்டு இட்டு உண்டு. இங்கே கூறுகின்றார், இருபிடி சோறு கொண்டு இட்டு உண்டு. 2 பிடி சோறு கிடைத்தால் அந்த ஒரு பிடி சோறை என்ன பண்ண வேண்டுமாம், இட்டு உண்டவே. ஒரு பிடி சோறை இட்டு பிறருக்கு இட வேண்டும். பசியோடு இருக்கும் வறியவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இன்னொரு பிடி சோறை உண்ண வேண்டும். 2 பிடி சோறு கிடைத்தால் ஒரு பாதியை தானம் செய்து ஒரு பாதியை உனக்காக வைத்துக்கொள் என்று கூறுகின்ற அருணா சுவாமிகள். அன்னதானம் செய்ய வேண்டும் என்று இந்த இந்த இடத்திலே முக்கியமான கருத்தை கூறுகின்றார். தானத்திலே சிறந்தது அன்னதானம். ஏனென்றால் மற்ற தானங்கள் எது செய்தாலும் ஒரு பணத்தை கொடுக்கின்றோம், தங்கத்தை கொடுக்கின்றோம், நிலத்தை கொடுக்கின்றோம் என்றால் தானம் செய்பவர்களும் சரி கொடுப்பவர்களும் சரி, அது நல்ல தானம்தான். ஆனால் அது நிறைவு பெறாத தானம். ஒரு பவுன் தங்கத்தை கொடுத்தால் ஆகா அது 2 பவுனாக தந்திருக்கலாமே என்று பெற்றுக்கொள்பவர்களுக்கு தோணலாம். அதற்கு நிறைவு என்று கிடையாது. அதே போல் பணத்தை கொடுத்தால் 100 ரூபாய் தானம் கொடுத்தால் ஆகா 500 ரூபாய் கொடுத்திருக்கலாமே என்று பெறுபவர்களும் தோணலாம். கொடுப்பவர்களுக்கும் ஆகா நம்ம குறைவாக கொடுத்து விட்டோமோ, ஒரு 1000 ரூபாய் கொடுத்துக்கலாமே என்று தோணலாம் தட்சிணையாக. இப்படி என்ற இந்த மாதிரி விஷயத்தில் நிறைவு ஏற்படாது. ஆனால் அன்னம் அப்படி கிடையாது. அன்னதானம் ஒரு மனிதனுக்கு வயிறு நிரம்பும் வரைதான் அந்த அன்னம் இனிக்கும். வயிறு நிரம்பியவுடன் அவன் அதற்கு மேல் அன்னத்தை ஏற்க முடியாது, அது போதும் என்று அந்த எண்ணம், நிரம்பிய எண்ணம், பூர்ண எண்ணம் வந்துவிடும். ஆகவே அன்னதானம் கொடுப்பவர்களும் பெற்றவர்களும் சிறந்த தவம் செய்தவர்கள். அன்னதானம் பெற்றவர்கள் அதை உண்டு மகிழ்ந்து அதை கொடுத்தவர்களுக்கு வாழ்த்தி அவர்களை வணங்குவார்கள். ஆகவே தானத்தில் சிறந்தது அன்னதானம். அதனால் இங்கே இருபடி சோறு கொண்டு இட்டு உண்டு என்று கூறினார். என்ன சொன்னார், 1933 அன்னதான சிவன் என்று ஒரு பெரியவர் இருந்தார். அதாவது 1921 இருந்து 33 வரை அவர் காஞ்சி மடத்திலே கும்பகோணத்திலே அன்னதானத்தை சிறப்பாக செய்தார். அதனால் அவருக்கு அன்னதான சிவன், அவர் இயற்பெயர் மறைந்து அன்னதான சிவன் என்று காஞ்சி பெரியவர்களால் கூறப்பட்டது. அதாவது அவர் அன்னதானம் செய்வது எப்படி இருக்குமாம், அவர் குவித்த அந்த அன்னமானது இமயமலை போல் உயர்ந்து அப்படியே வெண்மயமாக இருக்கும். இந்த சாம்பார் அண்டா, அதில் ஒரு யானை சென்றாலும் மறைந்து விடலாம், அந்த அளவுக்கு பெரிய அண்டா என்று மகா பெரியவர் வாக்கு. அன்னதான சிவன் பல வருடங்களாக, கிட்டத்தட்ட 15 வருடங்களாக மகாமகம் மற்றும் பல விஷயங்களுக்கு
அவர் செய்து வந்தார். 1933 நடந்த மகாமகத்தில் 100 எருமை மாடு வண்டிகள், காளை மாடு பூட்டிய வண்டிகள் நிறைய அன்னம் வைத்து, சாதம் வைத்து தானம் செய்தார்கள் என்று பழைய குறிப்புகள் கூறுகின்றது. அப்படிப்பட்ட பெரியவர் அன்னதான சிவன். வேதம் கூறுகின்றது, அன்னத்தை நிந்தனை செய்யக்கூடாது. ஒரு பிடி அன்னம் கிடைப்பதால் அந்த அன்னத்தை அதை பார்த்து போற்று மகிழ்ந்து உண்ண வேண்டும். அதை நிந்தனை செய்யக்கூடாது. பிக்ஷாம் தேஹீச்ச பார்வதி என்று ஞானிகள் கூறுவார்கள். எதற்கு என்றால் ஞான வைராகிய சித்தியர்த்தம். இந்த உண்ணும் உணவானது ஞானத்தையும் வைராகியத்தையும் தர வேண்டும். அதனால் உண்ணுகின்றேன். இந்த உடம்பை பேணி வளர்க்கின்றேன், உயிர் வளர்க்கின்றேன். ஏனென்றால் இறைவனை கண்டு கொள்வதற்கு. அதனால் அன்னத்தை நிந்தனை செய்யக்கூடாது என்று வேதம் கூறுகின்றது. அந்நன்னிந்தியாத் தத் விரதம். அது விரதமாக, அது ஒரு தவமாக மேற்கொள்ள வேண்டும். அதை நிந்தனை செய்யக்கூடாது. வேதம் கூறுகின்றது. அன்னவானன் நாதோ பவதி மகான் பவதி கீர்த்தியா. வேத வாக்கு. அன்னத்தை நாம் மிக பெரிதாக நினைக்க வேண்டும். பசியோடு இருப்பவர்களுக்கு அன்னத்தை கொடுத்து அந்த பசியை போக்க வேண்டும். அந்த செயலானதே ஒருவன் தான் சேர்த்து வைத்திருக்கும் செல்வத்திற்கு நிரந்தரமான பிக்சட் டெபாசிட். நாம் வங்கியில் போடும் பிக்சட் டெபாசிட் அதை விட அது கூட நிலையற்றது. வங்கி திவாலாகிவிட்டால் அந்த பிக்சட் டெபாசிட்டுக்கு 1 கோடி போட்டாலும் 5 லட்சம் தான் கிடைக்கும். ஏனால் அதற்கும் ஒரு அளவு உண்டு. ஆனால் நிரந்தர பிக்சட் டெபாசிட் என்னது? இந்த அன்னதானம் செய்வது. இதை யார் கூறுகின்றால்? திருவள்ளுவர் கூறுகின்றார். ஒருவன் செய்யும் இந்த பசியை போக்கும் முயற்சியானது, கடும் பசியா வருந்தும் ஒருவனுக்கு அன்னம் அளித்து அந்த பசியை போக்குபவன் அவன் இம்மைக்கும் மறுமைக்கும் சேர்த்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வம் என்று கூறுகின்றார் திருவள்ளுவர் பெருமான். அற்றார் அழி பசி தீர்த்தல் அகதொருவன் பெற்றான் பொருள் வைப்பு உழி. பொருள் வைப்பு உழி என்று கூறுகின்றார் திருவள்ளுவர் நாயனார். அதுவே நிரந்தர பாதுகாப்பான இடம். ஆகவே அருணாசுவாமிகள் கூறுவது போல், 2 பிடி சோறு கொண்டு இட்டு உண்டு இருவினையோம் இறந்தால் 1 பிடி சாம்பரும் காணாது மாய உடம்பு இதுவே. ஆதலால் 1 பிடியும் களிரும் விளையாடும் புனச்சிறுமான் தருபிடி காவல் சண்முகவா என சாற்றி நித்தம் 2 பிடி சோறு கொண்டு இட்டு உண்டு வாழ வேண்டும். இதுவே அருணா சுவாமிகள் வாக்கு. இதை நாம் படித்து இதில் பொருளை உணர்ந்து இதன் போல் நடந்து சண்முகா முருகா என்று முருகனை போற்றி ஓய்வு பெற்று தானத்தை செய்து 2 பிடி சோறு கிடைத்தாலும் 1 பிடியை இட்டு 1 பிடியை உண்டு முருகனை நினைத்து வடிவேல் இருதாள் நினைவாய், கரவாது இடுவாய் வடிவேல் இருதாள் நினைவாய் என்று நாம் போற்றி முருகனை போற்றி தானம் செய்து ஓய்வு பெறுவோம். இதுவே அருணா சுவாமியின் வாக்கு. நாம் இதை போற்றி பின்பற்றி முருகன் பாதார விந்தங்களை ஸ்மரித்து ஓய்வு பெறுவோமாக. 1 பிடியும் களிரும் விளையாடும் புனச்சிறுமான் தருபடி காவல் சண்முகவா என சாற்றி நித்தம் 2 பிடி சோறு கொண்டு இட்டு உண்டு இருவினையோம் இறந்தால் 1 பிடி சாம்பரும் காணாது மாய உடம்பிதுவே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகதிரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. சத்குருநாத்த மகாராஜ் கி ஜெய்.